إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي زدني علما اللهم ثبتنا على الصراط المستقيم اللهم وفقنا للعمل بكتابك وسنة نبيك محمد صلى الله عليه وسلم وجعلنا هادين مهتدين. அல்ஹம்துலில்லாஹ். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய அமர்விலும் மார்க்க கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். குறிப்பாக ரமதான் சம்பந்தப்பட்ட நோன்பு குறித்த அதுபோன்று ஜக்காத் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விகளை முதலாவதாக கேட்கவும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு 45 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் வைத்து கொள்ளலாம். அதற்கு பிறகு மற்ற வகுப்புகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். அப்படி குறிப்பாக ரமதான் ஜக்காத்து நோன்பு தொடர்பான கேள்வி இல்லைன்னா மற்ற பொதுவான கேள்விகள் கேளுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாதா, இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜக்காத் கணக்கு பார்த்துக்கலாம், பின்னாடி நம்ம வீட்டில் கல்யாணம் இதெல்லாம் வரும்போது கொடுத்துக்கலாம், நான் அப்போ கொடுப்பேன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. நகைக்கெல்லாம் கூட அப்படிதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த இது நம்மளாம் சேருமான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பெரிய குற்றமான ஒரு செயல், என்னோ ஒரு நிலைப்பாடும். அது ஜக்காத்து அப்புறமா பார்த்துக்கலாம் என்ற அடிப்படையில் உள்ள கடமை அல்ல. எப்படி இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கின்றதோ அதே போல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, விவசாய நிலங்களுடைய ஜக்காத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அது அறுவடை செய்கின்ற அந்த நாளிலேயே. ஸோ இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து கொடுத்து வரக்கூடிய ஃபத்வாவாக இருக்கிறது. அதாவது ஒரு பொருளுக்குரிய ஜக்காத் அதனுடைய ஆண்டு முழுமை அடைந்ததற்கு பிறகு, அந்த ஜக்காத்துடைய நேரம் வந்ததற்கு பிறகு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று. நீங்கள் உடனே அந்த சகோதரரை ஒரு மார்க்க அறிஞருடைய கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போங்க, அவருக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லுங்கள். ஜக்காத்து எவ்வளோ ஒரு முக்கியமான கடமை, தொழுகையை விடுறது எப்படி ஒரு மனிதனை நிராகரிப்பில் தள்ளிவிடுமோ அதே போல தான் ஜக்காத்தை விடுவதும் ஜக்காத்தில் அலட்சியம் செய்வதும் குஃப்ரிலே தள்ளிவிடக்கூடிய ஒரு பெரிய பாவம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் இது சம்பந்தமாக அவங்களுக்கு சரியான மார்க்க வழிகாட்டல் சொல்லுங்கள், ஹதீஸுகளை எடுத்து சொல்லுங்கள். அதனால் அந்த பொருளுக்குண்டான ஜக்காத்தை அந்த வருஷம் முடியும் பொழுது கொடுத்துட சொல்லுங்கள். வீட்டில் நிக்காக நடக்கும், மௌத்து நடக்கும், எல்லாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கும் உலகத்தில். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தான். இதற்காக வேண்டி ஒரு கடமையை நாம் அறவே தள்ளி போடுவது கூடாது. அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அலைஹிஸ்ஸலாம். உஸ்தாத், இப்போ குர்ஆன் நம்ம ரமலான் மாதத்துல அதிகமா ஓதுவோம் உஸ்தாத். அப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம வளமையா ஓதிட்டு இருக்கிறதோட கண்டினியூட்டிவா ஓதணுமா, இல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில மக்கள் சொல்றாங்க. அப்ப அது என்னுடைய வழக்கம் என்னன்னா, நான் என்ன ஓதுறேனோ அதோட கண்டினியூஸா ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன தொடர முடியுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதுவோம். ஆனா இப்போ சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணது, நீங்க ரமலானுக்கு நியத்து வச்சு நீங்க ஆரம்பிங்க, அது பழைய இது இருக்கிறபடி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. இது எனக்கு குழப்பமாயிடுச்சு. இது ஒண்ணு. அப்புறம் அடுத்தது நம்ம ஜக்காத் கரெக்டா நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். சில பேர் குமர்களுக்குன்னு கேட்கும் போது அது கரெக்டான வழியா நம்ம அந்த குமருக்குன்னு நம்மளுடைய உறவினர்களுக்கு மத்தியில நம்ம நெருக்கமான மக்களுக்கு கொடுக்கறது அது
தொழிலுக்கு இதுக்குன்னு இல்லாம கல்யாணத்துக்கு நிக்காக்குன்னு கொடுக்கறது வந்து நம்மளுடைய ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படுமா சார்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது கேள்வி, குர்ஆன் ஓதுறதை பொறுத்த வரைக்குமா ரமதானில் குர்ஆன் தனியாக புதுசாக ஓத ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் குர்ஆனை மனப்பாடமாக ஒப்பிப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் குர்ஆன் ஓதி கொண்டு வரீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 ஜுஸு ஓதி இருக்கிறீங்க. இப்போ ரமதான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் திரும்ப சூரத்துல் பக்ராலேருந்து ஃபாத்திஹாலேருந்து அலிஃப் லாம் மீம் ஜுஸுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி கிடையாது. நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறத அப்படியே தொடர்ந்து முடிச்சுட்டு திரும்ப அடுத்து ஒரு ஹத்மாவை முழுசாக முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரிங்களா? ரமதானில் எந்த அளவுக்கு நம்ம ஹத்மா செய்வோமோ குர்ஆன் ஓதி முடிப்போமோ அந்த அளவுக்கு நல்லது. அதனால் அது புதுசாக ஆரம்பித்தா தான் சேரும், இடையில ஓதிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு திரும்ப புதுசாக ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி மார்க்க அறிஞர்கள் இல்மு உள்ளவர்கள் ஃபத்வா கொடுத்துருப்பாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. நம்ம இது வரைக்கும் படித்த கிதாபுகள் அந்த மாதிரி கிடையாது. யாராவது பாமர மக்கள் அல்லது புதுசாக யாராவது பயன் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம், வல்லாஹு அலம். மற்றபடி நீங்கள் ஓதிட்டு இருக்கிறத அப்படியே தொடர வேண்டியதை எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ எவ்வளவு அதிகமாக ரமதானில் ஹத்மா செய்ய முடியுமோ முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் வந்து ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் குமர்களுக்கு கொடுக்கலாமான்னு சொன்னால், ஏழை குடும்பத்தார்களில் உள்ள பெண்களை திருமணம் முடித்து கொடுக்கறதுக்காக வேண்டி கேட்டாங்கன்னா அவங்க உண்மையிலேயே ஒரு ஏழையானவங்க, அவங்களிடத்துல ஒரு வசதி இல்லை, சொந்த வீடு கிடையாது, அதே போல் நடுத்தரமான ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, மாத வருமானமாக அவங்களுக்கு ஒரு அதாவது சேமிப்பு இல்லாத ஒரு அளவுக்கு உள்ளவங்க தான், அந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு திருமண தேவைகளுக்கு நம்ம கொடுக்கலாமா? இதில் குறிப்பாக வந்து ஃபக்கீர் மிஸ்கின்களை பார்த்து முற்படுத்துறது ரொம்ப அவசியம். அதே போல் வந்து கடனாளிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுபோக மற்றபடி இந்த மாதிரியான ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கறது தப்பு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்து நிறைவேறிடும். வலைக்கும் அஸ்ஸலாம். கண் ஆபரேஷன் பண்ணி கண்ணுக்கு மருந்து ஊத்துதுங்க, நோம்பு வைக்கலாமா? இன்னொரு சொல்லுங்கம்மா. இந்த சூரத்துல் பகரா வந்து ஓதிக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் குரானை ரமலான் மாசத்துல இதுக்கு முன்னக்கூட்டி வந்து குரானை ஓதணும் அப்படின்ட்டு அதை டெய்லி ஓத மாட்டேன். இப்ப சூரத்துல் பகராவும் ஓதிக்கிட்டு குரானையும் ஓதலாமா, இல்ல குரான் அப்படி ரெகுலரா ஓதிக்கிட்டே இருக்கலாமா ரமலான் மாசத்துல? புரியுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நோன்பாளிகள் கண்ணுக்கு மருந்து போடுறதை பற்றி கேட்குறாங்க. தாராளமாக கண்ணுக்கு மருந்து போடலாம். ரமதான் மாதத்தில் உணவு உண்பது, குடிப்பது, அதே போல் எந்த மருந்து வந்து நம்முடைய குடலுக்கு போகுமோ அல்லது நம்முடைய உடல் பலத்தை அதிகப்படுத்துமோ, உடலுடைய சோர்வை போக்குமோ அந்த மாதிரியான மருந்துகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி கண்ணுகளுக்கு மருந்து போடுறது தப்பு கிடையாது. சில நேரங்கள் அது தொண்டைக்கு போகிறதுனால தொண்டையில் அதனுடைய ருசி தெரியும், அந்த மாதிரி இருந்தால் சில அறிஞர்கள் வந்து அதை தவிர்த்து கொள்வது நல்லது, இஃப்தாருக்கு பிறகு அதை செய்கிறது நல்லதுங்கிறாங்க. ஆனால் அது வந்து உணவு கிடையாது. கண்ணுக்கு போடுற மருந்துகள், காதில் போடுற மருந்துகள் வந்து உணவு கிடையாது, அது உணவுனுடைய வழிகளும் கிடையாது. அதனால் அதுக்கு மருந்து போடுறதுனால நோன்பு வந்து முடியாது. அதே போல் ரெண்டாவது கேள்வி, அதாவது சூரத்துல் பக்ரா நீங்கள் ரெகுலராக ஓதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. நீங்கள் சூரத்துல் பக்ராவை நீங்கள் ரமதானில் ஓதலாம், அல்லது குரானுடைய வரிசையாக ஒரு ஹத்மா முடிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அதையும் செய்யலாம். நீங்கள் ரெகுலராக ஓதுகிற சூரத்துல் பக்ராவை விட்டுறணும் அப்படிங்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் ஓதுறதோட ரமதானில் நீங்கள் ஈடுபாடாக இருக்கணும். ஆமாம். வையாக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், இப்ப பவுனுக்கு வந்து ஜக்காத்தோட அளவு வந்து இப்ப 84 கிராம் இருக்குது. அது மாதிரி பணத்துக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்கா உஸ்தாத், ஒரு அளவு? இல்லைம்மா, அதாவது பணம் என்பது புதிதாக உருவான ஒரு கிரயம் தான், ஒரு விலை தான். அது அசல் வந்து மார்க்கத்தில் அதே போல் உலகளாவிய அளவில் தங்கமும் வெள்ளியும் தான் அசல். அப்போ அந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் சமமான பணம் நம்ம இடத்துல இருக்குமே ஆனால் அப்போ அதன் மீது ஜக்காத்து கடமையாயிடும். பணத்துக்கு வந்து 1 லட்சம், 50,000, 2 லட்சம் அந்த மாதிரி கணக்கு கிடையாது. இந்த 85 கிராம் தங்க நகை வாங்குவதற்கு
சமமான அளவு பணம் நம்மிடத்தில் சேமிப்பாக இருக்குமேயானால், அது டாலராக இருந்தாலும் சரி, ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ரியால் திர்ஹமாக இருந்தாலும் சரி, அப்போ அதில் ஜக்காத்து கடமையாயிடும். இப்ப அந்த இருக்க பழைய பவுனோட இந்த பணத்தையும் சேர்க்கணுமா உஸ்தாத், இல்ல பணம் தனி கணக்கா? இல்லை, பணமும் அதே போல் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு விலை நிர்ணயிக்கப்படணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பவுன் 20 பவுன் நகை இருந்துச்சு, கையில் 1 லட்ச ரூபா காசு இருந்துச்சு. அப்போ என்ன செய்யணும், அந்த 20 பவுன் நகைக்கு இன்றைய விலை என்னவோ அதை நம்ம நிர்ணயம் பண்ணி அதோட இந்த 1 லட்ச ரூபாயை நம்ம சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கு எத்தனை பவுன் நகை வாங்க முடியுமோ அந்த பவுனாக கணக்கு பண்ணிக்கிட்டு மொத்த பவுன்லேருந்து நம்ம வந்து ஜக்காத்து கொடுக்கலாம். அல்லது மொத்தமாக கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி கரன்சிலேருந்து ஜக்காத்து கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக 10 பவுன் நகை இருக்குது, 10 பவுன் நகை வந்து உதாரணமாக 5 லட்ச ரூபா. இப்போ வந்து 1 லட்ச ரூபா கையில் காசு இருக்குது. அப்போ வந்து 1 லட்ச ரூபா மொத்தம் 6 லட்ச ரூபா. 6 லட்ச ரூபாயிலேருந்து 2.5% நீங்கள் எடுத்து ஜக்காத்தாக கொடுக்கலாம். ஐயாக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். 15 பவுன் நகை இருக்கு, கடன் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கல்யாண வயசுல இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு. இப்ப அந்த 15 பவுனுக்கு ஜகாத் கொடுக்கணுமா டவுட்டா இருக்கு. அதாவதுமா உங்களுடைய கடன் முதல்ல நீங்கள் கொடுத்துருங்க. அதுவும் நீண்ட நாள் கடனாக இருக்குமேனால் அந்த கடனை எவ்வளோ விரைவாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. இல்லை அவங்க கடன்காரங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக நீங்கள் கொடுங்க என்று கடன்காரங்க அனுமதி கொடுத்துருப்பாங்களே ஆனால் அப்போ நீங்கள் கடனை இன்ஷா அல்லாஹ் தள்ளி கொடுக்கலாம். இப்போ இந்த திருமணமாகக்கூடிய வயசில் பொண்ணு இருக்கிறாங்க, அதற்கும் ஜக்காத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இந்த 15 பவுனுக்கு உண்டான கணக்கு பண்ணி அதுக்கு ஜக்காத்தை கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உங்களுடைய திருமணமாகக்கூடிய பொண்ணுக்குண்டான வாழ்க்கையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அதே போல் உங்களுடைய கடனையும் அல்லாஹ் நீக்கி கொடுப்பான். அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வான். நம்ம வீடும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அதாம்மா ஒன்ஸ் இந்த நகை உங்களிடத்துல இருக்குமே ஆனால் அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுங்க. நகையை நீங்கள் விற்றுட்டீங்க, வீட்டு கட்டுறதுல செலவு பண்ணிட்டீங்க, அல்லது பிள்ளைக்காக வேண்டி கல்யாண செலவில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கையில் இல்லைன்னா அதுக்கு ஜக்காத்து கிடையாது. கையில் இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம கொடுத்தாகணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் வச்சிருக்கோம், வீட்டு கல்யாணத்துக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் இன்ஷா அல்லாஹ். அதனால ஒன்றும் இல்லை, எவ்வளோ உங்களுக்கு அதுலேருந்து கடமையாகிட போகுது. 15 பவுன்லேருந்துன்னு சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமா. என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து இரும்பு குடோன் வச்சிருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து ஜக்காத்து வந்து கடமை இரும்பு குடோனுக்கா அல்லது இரும்பு குடோன் உள்ள பொருளுக்கா அந்த அது அப்படின்னு கேட்டாங்க. குடோனோட வாடகையிலேயே அது உண்டுமா, கடைக்கு உண்டுமா, அந்த அந்த பொருளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம். இப்போ 15 பவுன் நகை வச்சுருக்கிறாங்கன்னாமா அவங்களுக்கு வந்து 3 கிராம் ஜக்காத்து கடமைம்மா. இப்போ ஆமாம், 3 கிராமுங்கிறது இன்றைக்கு வந்து கிராமுடைய ரேட் என்னன்னு பாருங்கள். பார்த்துட்டு அவ்வளவுதான் உங்கள் மேலே கடமை. மற்றபடி நீங்கள் வந்து மொத்த நகையுமே அல்லாஹ் கேட்கல. ஆமாம், அதனால் கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள்கிட்ட வெறும் 15 பவுன் நகை இருக்குதுன்னு சொன்னால் அந்த 15 பவுன் நகையில் 3 கிராம் உங்கள் மேலே ஜக்காத்து கடமையாகுது. வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா ஷேக்? அல்ஹம்துலில்லாஹ். ஷேக், எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப என்கிட்ட வந்து 20 பவுன் இருக்கு. ஆனா எனக்கு வந்துட்டு வருமானம் வந்துட்டு எனக்கு வாப்பா கொடுத்த வீட்டுல இருந்து 8000 ரூபாய் மாசம் வருது. வேற எந்த வருமானமும் கிடையாது. எனக்கு 2வது பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துற 2வது பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா காலேஜ்ல. இப்ப நான் அந்த 20 பவுனுக்கு வந்துட்டு எவ்வளவு ஜக்காத்து, ஏன்னா நான் பவுனுன்னு வச்சுட்டாலுமே அது நம்ம ஜக்காத்து கொடுத்தாகணுன்றது அது கட்டாய கடமை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 20 பவுனுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியலங்க ஷேக். அதான் இப்ப கடனும் எனக்கு வந்துட்டு இப்ப பொண்ணு கல்யாணம் பண்ணா எனக்கு 1.5 லட்ச ரூபாய் கடனும் இருக்கு. அதே சமயத்துல ஜக்காத்துக்கான கடமையும் இருக்கு, வருமானமும் எனக்கு
என்ன ஷேக் இதுக்கு வழி சொல்லுங்க ஷேக். மற்றவங்க வந்து கேள்வி கேட்டவுடனே மைக்கை ஆஃப் பண்ணி கொள்ளுங்கம்மா. உங்களுடைய மைக்கெலாம் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அல்லது அங்கே நீங்கள் வீட்டில் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். கேள்வி கேட்குறவங்களுக்கு கேள்வி கேட்டு முடித்தோடனே மைக்கை ஆஃப் பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ். 20 பவுன் உங்களிடத்தில் நகை இருக்குதுன்னு சொன்னால் அந்த 20 பவுன் நகைக்கு உங்களுக்கு 4 கிராம் ஜக்காத்து கடமையாகுது. சரிங்களா? ஆமாம். இந்த 4 கிராம் ஜக்காத்தை நீங்கள் ஒரே நேரத்தில் கொடுக்கணுன்னு கட்டாயம் கிடையாது. ஒரு வருஷத்தில் எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை எடுத்து கொடுக்கலாம். சரியா? நமக்கு வந்து அல்லாஹு தாலாவுடைய கட்டாய கடமையை நிறைவேற்றுவதில் நம்ம முனைப்பு தீவிரம் காட்டும் பொழுது, அதில் நம்ம ஆர்வப்படும் பொழுது, அதற்காக முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு லேசாக்கி தருவான். அல்லாஹுடைய தீன் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான், சிரமத்தை எல்லாம் நாடமாட்டான். அதே போல் அல்லாஹ் அதாவது நீங்கள் ஜக்காத்தாக அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு அதை பன்மடங்காக திருப்பி தருவான். இது நேரடியாக குர்ஆன் வசனத்தினுடைய சட்டம், குர்ஆன் வசனத்தினுடைய விளக்கம். ஆமாம். ஸோ அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஆர்வப்படுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு செலவையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அதே போல் வந்து உங்களுடைய மற்ற குடும்ப தேவைகள்லையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்கள் வேறு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். நம்மளுடைய ஜக்காத்துடைய காசுல இந்த நோன்புக்காக தன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு வந்து நம்ம கொடுக்கலாமா? அவங்க வந்து ரொம்ப வசதியும் இல்லை, ரொம்ப ஏழ்மையும் இல்லை, நோம்புக்காக கொடுக்கலாமா? அப்புறம் இன்னொன்னு ஹஸ்ரத், இப்ப வந்து பேங்க்ல வந்து நம்ம ஒரு 10 லட்சம் போட்டிருக்கோம்னா அதுக்கு வந்து எப்படி அவங்க வந்து வட்டி பணம் போடுவாங்க. அந்த பணத்தை எடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் அதுக்கான விளக்கம் சொல்லுங்க. முதலாவது கேள்விமா, அதாவது நோன்புக்காகன்னு சொல்லி தனியாக ஒரு காசு கிடையாது. அதே போல் வந்து நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். அவர்கள் நடுத்தர மக்களாக இருப்பார்கள். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, மாத சம்பளம் வாங்குகிறாங்க. அந்த சம்பளத்தில் அவங்களுக்கு சேமிப்புகள் எதுவும் இருக்காது. அவங்களுடைய மருத்துவ தேவைகள் இருக்கும். அதே போல் அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் தேவை இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்துடைய காசை நம்ம கொடுக்கலாம். ஜக்காத்துடைய காசை கொடுக்கும் பொழுது 100, 200, 500 அந்த மாதிரி பிரித்து கொடுக்காம, இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 30,000 ரூபா ஃபீஸ் வருது. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக அவங்களுக்கு நம்ம கொடுத்து இதை உங்களுடைய பிள்ளைங்க ஃபீஸுக்கோ அல்லது ஒரு முழு தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது வந்து நமக்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒன்று என்னன்னு சொன்னால் உறவுகளை ஆதரித்த நன்மை கிடைக்கும், ஜக்காத்து கொடுத்த நன்மை கிடைக்கும். இரண்டாவது ஜக்காத்தை கொண்டு ஒரு மூமினுடைய முழுமையான தேவையை நிறைவேற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து நல்லது இன்ஷா அல்லாஹ். அதில் வந்து தப்பு கிடையாது. அதாவது அவர்கள் வந்து சில நேரங்களில் அவங்களுக்கே ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு உண்டான நகைகள் கூட இருக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. இப்போ ஆனால் அதுக்கு வந்து கேஷ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான கேஷ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லையும் நீங்கள் கொடுக்குற அந்த ஜக்காத்து காசை கொண்டு அவங்க தங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றலாம். சரிங்களா? அதனால் தப்பு கிடையாது. இன்னொரு கேள்வி என்னம்மா கேட்டீங்க? பேங்க்ல அதாவது ஆமாம் பேங்க்ல வந்து ஆமாம் கேளுங்க. பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டிபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டியை எதிர்பார்த்து போட்டு வைக்கப்படக்கூடிய முதலீடுகள். இந்த மாதிரி நம்ம அறவே செய்யக்கூடாது. மற்றபடி நம்முடைய பொருள் பாதுகாப்புக்காக வேண்டி வீட்டில் வைக்க முடியாது, அல்லது வீட்டில் வச்சோம்னா அதாவது பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக பேங்க்கில் நம்ம அதாவது சேவிங் அக்கௌண்ட்டில் காசு வைத்திருப்போமே, ஆனால் அந்த காசுக்கு வருஷம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வட்டி அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த வட்டியை நம்முடைய சுய தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதை எடுத்து தர்மத்துடைய நீயத்து இல்லாமல், சதக்காவுடைய நீயத்து இல்லாமல் யாராவது ஒரு வறியவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அது குடும்பத்தில் உள்ளவங்களோ தூரத்தில் உள்ளவங்களோ முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவங்களோ நம்ம அவர்களுக்கு சதக்காவுடைய தர்மத்துடைய நீயத்து இல்லாமல் நம்ம கொடுத்துடணும். அவங்களிடத்துலேருந்து எந்த விதமான ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அதை அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். அது அவங்களுக்கு ஹலால், நமக்கு ஹலால் கிடையாது. ஷேக் இன்னொரு கொஸ்டின் ஷேக்,
என்னன்னா ருகையான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு ருகையா ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அது என்ன, அது ருகையா பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்றீங்களாங்க ஷேக்? சொல்கிறேம்மா. அதாவதுமா ரப்பி சிதினி இல்மா. ருக்கியா அப்படின்னா ஓதி பார்ப்பது, ஓதுவதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஷிஃபா நலனை தேடுவது, அதுக்கு பேர் தான் ருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது குர்ஆனுடைய சூறாக்களை கொண்டும் அல்லாஹுடைய அழகிய திருப்பெயர்களை கொண்டும் அழகிய துஆக்களை கொண்டும் செய்யப்படக்கூடிய ஒரு சிகிச்சை. அது நமக்கு செஞ்சு கொள்ளலாம், பிறருக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எந்த விதமான பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்காம துஆவுடைய நியத்தில் அவர்களாக ஏதாவது கொடுப்பார்களே ஆனால் நம்ம அதை வாங்கி கொள்ளலாம், அவங்களுக்கு ஷிஃபா ஏற்பட்டதுக்கு பிறகு. மற்றபடி டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஷிஃபா ஏற்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு நீங்கள் இதை கொடுத்தா தான் ஓதி விடுவேன், அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இந்த ருக்கியா என்பதற்கு நிறைய ஹதீஸுகளில் துவாக்கள் இருக்குது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அதே போல் பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி தாயின் யூதீக அல்லாஹு யஷ்ஃபீக. இதில் மிக சிறந்தது என்னவென்று சொன்னால் குர்ஆனில் வரக்கூடிய 3 சூறாக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 3 சூறாக்கள் ருக்கியாவுக்காக வேண்டி உள்ள மிக மகத்தான துஆக்கள், மிக மகத்தான குர்ஆன் வசனங்கள். இது அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. இது போக ஹதீஸுடைய துஆக்களையும் சேர்த்து கொள்கிறீர்கள் என்றால் நல்லது. இன்னும் அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சேர்த்து சொல்லலாமானா தாராளமாக அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை சேர்க்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹா சேர்க்கலாம், ஆயத்துல் குர்சி சேர்க்கலாம், ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் அந்த இறுதி பகுதியை சேர்க்கலாம். அதுபோக குர்ஆனுடைய எந்த வசனங்களை வேண்டுமானாலும் நம்ம சேர்க்கலாம். ஸோ இது நம்முடைய மனக்கவலைகளுக்கு ஓதலாம், உடல் சார்ந்த நோய்களுக்கு ஓதலாம், மனக்குழப்பங்களுக்கு ஓதலாம், கண் திருஷ்டிக்கு ஓதலாம். யார் மீதாவது சூனியத்தினுடைய பாதிப்புகள் இருக்கும் என்று பயப்படுவார்களே ஆனால் அவங்க ஓதலாம், அவங்களுக்காக நம்ம ஓதி விடலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷேக், நம்ம திராவிகளை இது பண்டிகையில போய் தொழுவ முடியல, உடம்பு முடியலன்னு சொன்னா உடம்பு முடியல, அப்ப நம்ம வீட்டுல திராவிக தொழுகிறோம். அப்ப தொழுவும்போது பெரிய சுறா தொழுவும்போது கையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படிதான் தொழுதுட்டு இருக்கிறோம். அது எப்படி கொஞ்சம் அது கொண்டு பூஸ்டர் இப்ப தேவை இப்ப ஆரம்பிக்கிறதுனால நம்ம இதுக்கு போகும்போது நின்றுகிட்டு தொழும்போது அது ஒவ்வொரு ஜிசுவா தொழுவணும்ட்டு ஒவ்வொரு ட்ரிப் அப்படிதான் தொழுதோம். அது மாதிரி தொழுதுட்டு ஒரு ஜிசு ஓதிட்டு அந்த தாளை பிரட்டும் போது இப்படி போட்டு பிரட்டிட்டு திருப்பி சுஜிது போகும்போது அது பக்கமா நம்மளுக்கு சைடுக்கு ஏத்தாப்புல டக்குன்னு பார்த்து அப்படி வச்சுட்டு திருப்பி அப்படி தூக்கி எடுத்து மறுபடியும் அதை ரிப்பீட் கண்டினியூ பண்ணி அப்படி தானே தொழுதுட்டு வரணும். ஆமாம்மா, அதாவது அந்த மாதிரி சொல்லுங்க, நீங்க சொல்லி முடியுங்க. அது கொஞ்சம் அந்த முறையை கொஞ்சம் ரிமைண்டர் கொடுங்க ஷேக். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இரவு தொழுகையில் குர்ஆன் அதிகமாக ஓதுறது ரொம்ப சிறந்தது. அந்த அடிப்படையில் ஒன்று நமக்கு தெரிந்த சிறிய சூறாக்களையும் பல முறை நம்ம ஓதலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தங்களுக்கு அம்ம ஜுஸுவில் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாலேருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் தான் தெரியும், பரவாயில்லை. இதையே திரும்ப எவ்வளவு முறை ஓத முடியுமோ தாராளமாக ஓதலாம். ஏன் இன்னும் நம்ம சொல்லப்போனால் ஒருத்தருக்கு சூரத்துல் இஹ்லாஸ் மட்டும்தான் தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சூரத்துல் இஹ்லாஸையே அவர் கால் வலிக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் நின்று திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருக்கலாம் அமைதியாக. இது போக நீங்கள் தொழுகையில் ஹத்மா செய்யணும், தொழுகையில் குர்ஆனை ஓதணும், முழுசாக ஓதணும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும், இந்த மாதிரி ஆசைப்படும் பொழுது 2 விஷயங்கள். ஒன்று, ஒரு ஹாஃபிதை ஏற்பாடு செய்து அந்த ஹாஃபிதை தொழுக வைக்க சொல்லி அவங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகலாம், பள்ளிவாசலில் போய் தொழுகலாம். அப்படி இல்லை, நீங்கள் தனியாக தொழுகிறீங்க, தொழுகையில் நீங்கள் குர்ஆன் ஹத்தம் செய்ய விரும்புகிறீங்க, நீங்கள் குர்ஆன் ஹாஃபிதா இல்லை என்று இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தொழுகையில் குர்ஆனை எடுத்து ஓதலாம். குர்ஆனுடைய பிரதியாக இருக்கணும். மொபைல் ஃபோன்களை பயன்படுத்துகிறத 100% தவிர்த்திடணும். ஏன்னா அந்த மொபைல் ஃபோன்களில்
அதை நம்ம பல நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறோம். அதில் சில நேரங்களில் நல்லது கெட்டது எல்லாமே வந்துடுது. இரண்டாவது வந்து மொபைல் ஃபோன்களில் நம்ம ஃப்ளைட் மோடில் போட மறக்கும் பொழுது அதில் மெசேஜ் வந்துடுது. அந்த மெசேஜை படிக்கிறதுக்கு அல்லது அந்த மெசேஜை தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்களெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால நம்ம குர்ஆனுக்காக வேண்டி உள்ள அந்த பிரதிகள், அதாவது அச்சடிக்கப்பட்ட அந்த பிரதிகளை கொண்டு ஓதுறது தான் அதுக்கு முஸ்ஹஃப்னு சொல்லுவாங்க. எழுத்து வடிவமாக இருந்தாலும் சரி, அச்சடிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்த பிரதிகளை கொண்டு ஓதுறது சிறந்தது. அப்படி ஓதும் பொழுது நம்ம கையில் இப்படி கட்டுறோம் பாருங்கள், தக்பீர் கட்டிட்டு கையில் இந்த மாதிரி வைத்துக்கொள்ளணும். அப்போ நம்முடைய தேவைக்கு அந்த பக்கங்களை திருப்புறது தப்பு கிடையாது. அதே போல் பக்கம் முடியும் பொழுது ஒரு அடையாளத்தை எடுத்து வச்சுட்டு கீழே வைக்கிறது. திரும்ப நம்ம எந்திரிக்கும் பொழுது அதை எடுத்து நம்ம கை கட்டிய நிலையில் அதை திரும்ப திறந்து கொண்டு அதை பார்க்கறது. ஸோ இது தொழுகைக்கு தேவையான ஒரு செயலாக இருக்கின்ற காரணத்தினால இது மன்னிக்கப்பட்டது. சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுக்கு தொழுக வைப்பதற்காக வேண்டி ஒரு அடிமையை வைத்திருந்தார்கள். அந்த அடிமை வந்து ரொம்ப நீண்ட நேரம் தொழ வைக்கக்கூடியவர், குர்ஆனை ரொம்ப அழகான முறையில் தஜ்வீதோடு ஓதக்கூடியவர். அவர் ஹாஃபிதா இல்லை, குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவராக இருந்தார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. இது மற்ற சஹாபாக்களுக்கு தெரிய வந்து மற்ற சஹாபாக்கள் யாருமே அதை மறுக்கலை. சரிங்களா? அதே போல் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனில் முடிந்ததை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது மனப்பாடமாக ஓதுறதையும் எடுத்துக்கொள்ளும், பார்த்து ஓதுறதையும் எடுத்துக்கொள்ளும், நஃபிலான தொழுகைகளில் குறிப்பாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் குர்ஆனுடைய பிரதிகளை கையில் எடுத்து பார்த்து ஓதலாம். இதில் அமல கசீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடக்கூடாது. எப்படி உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து குர்ஆனை மடித்து வச்சிங்க, திரும்ப நீங்கள் எடுக்கும்போது மறந்துட்டீங்க, அடையாளம் சரியாக வைக்கலை. அப்போ என்ன செய்கிறது? திரும்ப இந்த பக்கம் திருப்புறது, அந்த பக்கம் திருப்புறது, இதை ஓதிருப்போமா, இல்லை அடுத்த பக்கத்தை திருப்புறது. இந்த மாதிரியான குழப்பங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குர்ஆனை மூடி வச்சுட்டு ருக்குவு போனீங்க, சுஜூது போனீங்க, சுஜூதுலேருந்து திரும்ப எந்திரிக்கிறீங்க, எடுத்து இப்படி ஒரு பக்கம் திருப்புறீங்க, அப்போ இன்னொரு பக்கம் இப்படி திருப்புறீங்க, அவ்வளோதான். அங்கேருந்து ஓத ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதுவாக இருக்குமா, இந்த பக்கமாக இருக்குமா அப்படின்னு மேலையும் கீழையும் பார்க்குறது, குழப்புறது, அப்புறம் ஒரு ஆயத்தை எடுக்கிறது, அப்புறம் இல்லை இதை நம்ம ஓதிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்துக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி அமலுன் கசீர் என்று சொல்லுவாங்க. தொழுகைக்கு வெளியில் செய்யப்படக்கூடிய அதிகப்படியான செயல்கள், அந்த மாதிரி செயல்கள் உண்டாகாமல் பார்த்துக்கணும். அப்படி உண்டாகுமேனால் அது தொழுகையை பாத்திலாக்கிடும். அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஒரு தடவை எடுக்கிறது, ஒரு தடவை வைக்கிறது, அதை ஓத ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் குற்றமாகாது. புரிஞ்சுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷேக், என்கிட்ட 2 கேள்வி இருக்கு. சொல்லுங்க. முதல் கேள்வி வந்து, நார்மல் டேஸ்ல வந்து குர்ஆன் ஓதும்போது அதோட டிரான்ஸ்லேஷனோட அதையும் சேர்த்து ஓதி அதை அதிகமாக அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஓதுறோம். ரமதான் நாட்கள்ல குர்ஆன் அதிகம் முடிக்கிறதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை டிரான்ஸ்லேஷனோட சேர்த்து ஓதுறது நல்லதா? இது முதல் கேள்வி. அப்படி ஒரு கேள்விக்காக பதில் சொல்லிடுறேம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அதாவதுமா குர்ஆன் ஓதுதல் என்பது அதை புரிந்து ஓதுதல் தான் அதனுடைய முதல் தரமான ஓதுதல். ஆமாம். மற்றபடி அதனுடைய வாக்கியங்களை ஓதுவது மட்டும் அது 2வது தரஜா தான். குர்ஆனை ஓதுதல் என்பது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதனுடைய கருத்துக்களை தெரிந்து ஓதுறது தான். ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், அதே போல் உத்லு மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக், அதே போல் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அதே போல் யத்லூன கிதாப் அல்லாஹி ஹக்க திலாவத்திஹி, அதே போல் இன்னல்லதீன யத்லூன கிதாப் அல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத். ஹைர். இப்போ நம்ம அஜமிகளாக இருக்கிறோம், அதாவது நேரடியாக அரபி மொழியை தெரியாதவர்களாக இருக்கும் பொழுது குர்ஆனை நாம் ஓதுவதோடு அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம படித்து கொள்ளணும். இப்போ ரமதான் மாதம் வருது, இந்த நேரத்தில் நம்ம எப்படி செய்கிறது, இதுதான் ரொம்ப பேருக்கு உண்டான சந்தேகம். இப்போ ரமதான் மாதம் வருகின்ற காரணத்தினால ரமதானில் நம்ம அதாவது முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனுடைய தர்ஜமாவை படிக்கிறதுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இப்போ அதுக்கு நம்ம வந்து உதாரணமாக ஒரு பக்கம் ஓதுனா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பக்கம் தர்ஜமா படித்தே ஆகணும், அந்த மாதிரி நம்ம வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை. எவ்வளவு முடியுமோ அல்ஹம்துலில்லாஹ் ரமதானில் குர்ஆனை அரபி மொழியில் ஓதுவோம். அது போக அதற்கென்று, அதாவது தர்ஜமாவை படிக்கிறதுக்கு, அதனுடைய தஃப்சீரை கற்றுக்கொள்வதற்கு என்று அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பக்கத்துக்கோ 2 பக்கத்துக்கோ அல்லது ஒரு 1/4 ஜுஸுவுக்கோ அந்த தர்ஜமாவை படித்து கொண்டீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் 2 நன்மையும் கிடைச்சிரும்.
அதாவது சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னால், நீங்கள் குரானை இன்ஷா அல்லாஹ் அதாவது அதனுடைய வாக்கியங்களை அரபியில் உள்ள அதனுடைய வாசகங்கள் ஆயத்துகளை இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்க. அதுக்கு அதிகமாக நேரம் கொடுங்க. அது போக ஒரு அளவு நேரத்தை அதனுடைய தர்ஜமாவை படிக்கிறதுக்கும் ஒதுக்கி கொள்ளுங்க வரிசையா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம். ஷேக் ரெண்டாவது கேள்வி சொல்லுங்கம்மா. ரெண்டாவது கேள்வி வந்து கியாமுல் லைல் தொழுகிறோம், பல இபாதத்துகள்ல ஈடுபடும் போது இருக்கிற அந்த தக்குவாவுடைய அந்த உறுதிப்பாடு வந்து சில நேரங்கள்ல வந்து அது அந்த அளவுக்கு ஒரு நிலை இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சஹாபாக்கள் காலங்கள்ல ரசூலுல்லா மரணத்திற்கு முன்னாடும் சரி பின்னாடும் சரி அதை எப்படி அந்த தக்குவாவை இவ்வளவு உறுதியா வச்சிருந்தாங்க? அவங்க எந்த மாதிரி இதுல எல்லாம் அதிகமா அந்த தக்குவாவை மிக உறுதியா எப்படி எந்த ஒரு ஊசலாட்டமும் இல்லாம வச்சிருந்தாங்க ஷேக்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹும்ம யஸ்ஸிர். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபனா அலா தீனிக். அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. அதாவதுமா மனிதர்கள் அதுவும் குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய காலம் மிக அதிகமான ஃபித்னாவுடைய காலம். நம்மை சுற்றியும் ஃபித்னா, நமக்குள்ளார ஃபித்னா, பல குழப்பங்களுக்கு இடையில் நம்ம வாழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த ஈமான், அந்த யக்கீனுடைய தரஜா, அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும், நோக்கமாக இருக்கணும், துஆவாக இருக்கணும். இப்போ நம்முடைய சூழ்நிலையில் நாம் எப்படி நம்முடைய தக்குவாவை உறுதியாக வைத்துக்கொள்வது, அதே போல் அந்த தக்குவாவை எப்படி அதிகப்படுத்துறது? முதலாவதாக ஒவ்வொரு நாளைக்கும் என்று சில வரிசையான அமல்களை அல்லாஹு ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக தஹஜ்ஜத்து தொழுகையிலிருந்து ஒரு முஸ்லீமுடைய நாள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இஸ்திக்ஃபார், அதுக்கப்புறமா ஃபஜ்ருடைய தொழுகை, அதுக்கப்புறமா தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய திக்ருகள், அப்புறமா காலையில் ஓதக்கூடிய திக்ருகள், அப்புறம் லுஹாவுடைய தொழுகை, அப்புறம் லொஹருடைய தொழுகை, முன்பின் சுன்னத்துகள், அதற்கு பிறகு லொஹருடைய தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய திக்ருகள், அப்புறம் அசருடைய தொழுகை முன் சுன்னத்து, அப்புறம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திக்ருகள், அதற்கு பிறகு மகரிப், அதற்கு பிறகு மகரிபுக்கு பின்னால் உள்ள சுன்னத்துகள், மகரிபுக்கு பின்னால் உள்ள திக்ருகள், அப்புறம் இஷாவுக்கு தொழுகை, இஷாவுக்கு முன்னால் உள்ள சுன்னத்து, இஷாவுக்கு பின்னால் உள்ள சுன்னத்து, வித்திரு, பின்னாடி உள்ள திக்ருகள், அது போக குரான் ஓதுறது, இஸ்திக்ஃபார் செய்கிறது, அப்புறம் காலை மாலை திக்ருகள், அப்புறம் தூங்குவதற்கு முன்னாடி உள்ள திக்ருகள். ஸோ இந்த மாதிரியான அமல்களுடைய ஒரு தர்த்தீப், சரியா? இது ரொம்ப முக்கியம். எதற்கு? நம்முடைய தக்குவாவை சூடாக வைத்துக்கொள்வதற்கு, நம்முடைய தக்குவாவை ஃப்ரெஷ்ஷாக வைத்துக்கொள்வதற்கு இது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், ஹதீஸுகளில் தொழுகையை எதிர்பார்த்திருப்பது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமையே போயிடுச்சு. இது ரொம்ப ஒரு அடிப்படை காரணம் நம்மிடத்துல தக்வா சீக்கிரமாக இறங்கிறதுக்கு. யார் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, ஒரு தொழுகையை முடித்ததற்கு பிறகு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் அல்லாவோடு அவங்க இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுடைய நிழலில் இருப்பார், அந்த அல்லாவுடைய நிழலில் இருக்காங்கல்ல, ஒரு கூட்டம் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், மஸ்ஜிதிலே உள்ளங்கள் தொங்க விடப்பட்டிருக்கும் அவர்களுக்கு. அதே போல் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுடைய நன்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்திதாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது. இது எந்தளவு சிறப்புன்னு சொன்னால், ஃபதாலிக்கும் ரிபாத், அதாவது முஸ்லீம்களுடைய நாடுகளில் எல்லையிலிருந்து அந்த நாட்டையும் அந்த மக்களையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது. ஸோ இதே போல் தான் பெண்களாகிய நீங்களும் ஒரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தை எதிர்பார்த்து முன்கூட்டியே இருப்பது, தொழுகையுடைய நேரம் வர்றதற்கு முன்னாடியே ஒது செஞ்சு அந்த தொழுகையை எதிர்பார்த்து, உதாரணமாக தஹியத்துல் ஒது தொழுது அந்த தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறது, அந்த வக்து வந்தவுடனே அதற்குரிய சுன்னத்தை தொழுதுட்டு அந்த தொழுகையை தொழுகிறது. சரி, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சஹாபாக்களிடத்தில் அந்த ஈமான் தக்வா பசுமையாக இருந்ததற்கு காரணம் அந்த தொழுகை, அவங்க அந்த தொழுகையில் காட்டின அந்த ஒரு ஈடுபாடு. சரிங்களா?
இங்கே பாருங்கள், அல்லாஹ் தஆலா அல் முத்தகீன்னு சொல்லும்போது ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமுன ஸலா, ஈமானுக்கு அடுத்து தொழுகையை தான் அல்லாஹ் தஆலா தக்வா உள்ளவங்களுக்கு சொல்கிறான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி இந்த தொழுகை வந்து ஒரு தனி ஹைலைட்டாக இருக்கும் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இந்த அடுத்து என்னென்னு சொன்னால், இந்த தொழுகையை தொழுகும் பொழுது நம்ம பேணக்கூடிய நிதானம். இப்போ ஒது செய்கிறதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு நிதானம் இருக்கணும். இப்போ அவசரமாக ஒழு செய்கிறது, அவசரமாக தொழுகிறது. இவர்கள் தொழுதாலும் அந்த தொழுகையினுடைய ஃபாய்தாவை, அந்த தக்வாவுடைய ஃபாய்தாவை அடைய மாட்டாங்க. அப்போ ஒழு செய்யும் பொழுதே அல்லாஹ்வுடைய பயத்தோடு நான் ஒழு செய்கிறது. அதே போல் அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய தடவை வகுப்புகளில் சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ தக்பீர் கட்டுறதே பாருங்கள், எவ்வளோ அவசரமாக தக்பீர் கட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர் டக் நின்றுடணும், அமைதியாக நின்று நான் அல்லாஹ்வை முன்னோக்கி நிற்கிறேன், என்னுடைய மறுமைக்கான பயணம் இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை, இதற்கு பிறகு எனக்கு ஒரு தொழுகைக்கான வாய்ப்பு இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பயத்தை கொண்டு வந்து நிதானமாக அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்கள், அது அல்லாஹும்ம பாஇத் பைனியாக இருக்கட்டும், வஜ்ஜஹ்தா இருக்கட்டும், சுப்ஹானக அல்லாஹும்ம இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அமைதியாக அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. ஸோ இந்த மாதிரி ஓதக்கூடிய திக்ருகளை அமைதியாக ஓதுறது. அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ஆயத்தையும் நிதானித்து ஓதுறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு ஆயத்தை ஓதும்போது அந்த ஆயத்தை ஓதுகிறோம். நான் இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவில் முதல் ஆயத்தை ஓதுறேன், ரெண்டாவது ஆயத்தை ஓதுறேன், இந்த அர்த்தம் உள்ள ஆயத்தது. ஸோ இந்த மாதிரி ஹுதூருல் கல்ப் வத்ஹன், நம்முடைய கல்பும் நம்முடைய மைண்டும் ஆஜராகி இருக்கிறது, அந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகையை நிறைவேற்றுறது இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இரண்டாவது வந்து அதிகமாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹத்தியத்தின் வ தூபு இலைஹி, அல்லது அல்லாஹ் மக்ஃபிர்லி, இந்த மாதிரி இஸ்திக்ஃபாருடைய துஆக்களை வந்து அதிகமாக செய்து கொண்டே இருப்பது. அடுத்தது துஆ, அல்லாஹ்விடத்தில் பொதுவான துஆக்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார், இதை அதிகமாக செய்கிறது. அது போக வந்து உபதேசங்கள், குர்ஆனில் சொர்க்க நரகத்துடைய உபதேசங்களை ஓதி தனியாக உட்காந்து நம்ம அழுகணும். அது கேட்ட அல்லாஹ்விடத்தில் பயந்து அழுகணும். நரகத்துடைய பயத்தை அல்லாஹ் எனக்கு கொடு, உன்னுடைய பயத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி நம்ம வந்து துஆக்களில் வந்து அழுகிறது. அது வந்து குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரம், அதே போல் தனிமையில் லுஹா தொழுகிறீங்க, இந்த மாதிரி நேரங்களில், அதே போல் குறிப்பாக சுஜூதில். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் தக்வாவை அதிகப்படுத்தும். இதுக்கு அடுத்ததாக குறிப்பாக நம்ம யாரோட பழகிறோம், எப்படிப்பட்ட மக்களோட நம்ம கூட இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். யார் அதிகமாக துன்யாவை பற்றி பேசுவாங்களோ, எப்போ பார்த்தாலும் உலக விஷயங்கள், செல்வங்களை பற்றி, உலக பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி பேசுவாங்களோ, காசு பணம் ஆடம்பர வாழ்க்கையை ஆர்வப்படுத்தி பேசுவாங்களோ, ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்டருந்து நம்ம தூரமாக இருக்கணும். யாரை பார்க்கும் பொழுது பழகும் பொழுது ஆகிரத்தை, சொர்க்கத்தை, நரகத்தை நமக்கு நினைவூட்டுவாங்களோ அந்த மாதிரியான மக்களுடைய பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். அது போக அல்லாஹ்விடத்தில் எப்போதும் தக்வாவுக்காக வேண்டி நம்ம துஆ கேட்கணும், குர்ஆன் அதிகமாக ஓதணும், சதகாக்கள் அதிகமாக கொடுக்கணும். ரொம்ப அதிகமான பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறவங்க, அவங்களுடைய பழக்கங்களை நம்ம குறைச்சி கொள்ளணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏழைகள், அதே போல் கஷ்டப்படக்கூடியவங்களிடத்தில் அதிகமாக பழகிறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது. ஸோ இதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் வந்து எப்போதும் மென்மையாக இருக்கும். எத்தீம்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை ரொம்ப அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு மென்மையாக வைத்துக்கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் பெரிய உதவியாக இருக்கும். அந்த கேள்வி நான் பல நாள் நினைச்சிட்டு இருந்தேன் உஸ்தாத். இன்னைக்கு அந்த கேள்வி அவங்க ஒரு சகோதரி கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பின்பற்றணுமா? நீங்க குர்ஆன் பார்த்து தொழுகையில ஓதலாம் சொன்னீங்களா, அது தஹஜ்ஜுத்லயும் அந்த மாதிரி ஓதிக்கலாமா சார்? அது எதுவும் மிஸ்டேக் ஆகாதா அது மாதிரி ஓதுறதுனால? அதாவதுமா தஹஜ்ஜத்தில் ஓதலாம், லுஹா தொழுகையில் ஓதலாம், எல்லா தொழுகையிலையும் ஓதலாமா, தப்பு கிடையாதுமா. மிஸ்டேக் வரும்னா எப்படி மிஸ்டேக் வரும்? உங்களுக்கு குர்ஆனை திருத்தமாக பார்த்து ஓதுறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக பார்த்து ஓதுங்க, அதனால எந்த தப்பும் கிடையாது. உஸ்தாத், இது தொடர்பான ஒரு
இப்ப நம்ம இப்படி ஓதும் போது நம்ம திலாவா ஓதிட்டு இருக்கோம்ல, நம்ம ரெகுலரா ஓதுறோம்ல, அதோட கண்டினியூஷனாவே நம்ம அந்த தொழுகையில பார்த்து ஓதுறதையும் மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம், தாராளமா சேர்த்துக்கலாம். தொழுகைக்கு வெளியில ஓதுறது, தொழுகைக்கு உள்ளார ஓதுறது எல்லாத்தையுமே அந்த குர்ஆனுடைய ஹத்மால நீங்க சேர்த்துக்கலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். இரண்டு கேள்விகள் என்ன அப்படின்னா, நம்முடைய கொள்கை சகோதரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து முஸ்லீமாவே இருந்தாலும் கூட இவர்கள் வந்து குராஃபத்தை சேர்ந்தவர்கள், குராஃபத் மதரசா, குராஃபத்து மாணவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு தனிப்பட்ட முறையிலையோ ஒரு கூட்டத்தையோ முஸ்லிமான சகோதரர்களை பார்த்து காஃபிர் என்றோ முனாஃபிக் என்றோ அழைக்காதே அப்படின்னு சொல்லும் போது, குராஃபத் கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அக்கீதால நிலைப்பாடுகள் உள்ள சகோதரர்களே அதை பயன்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு அது தவறு, அந்த வார்த்தையினுடைய விபரீதங்கள் என்னங்கிறத சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்தில் இதுக்காக வேண்டிய ரொம்ப அழகான விளக்கம் சொல்கிறான். லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு ഖൈറൻ மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகூனு ഖൈറൻ மின்ஹுன்ன. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேவலமாக, இழிவாக, பரிகாசமாக, கேலியாக, கிண்டலாக பேச வேண்டாம். அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அதே போல் பெண்கள் அது போன்று மற்ற பெண்களை கேவலமாக, பரிகாசமாக பேச வேண்டாம். அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் அதை முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டினா. ஒமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டி இருக்கவில்லை என்றால் நாம் நேர்வழி அடைந்திருக்க முடியாது. அல்லாஹ் தான் நமக்கு நேர்வழி காட்டினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் பயந்தவர்களாகவும் நாம் இருக்க வேண்டுமே தவிர இந்த நேர்வழியை கொண்டு பெருமை அடிப்பவர்களாக, தற்பெருமை பேசுபவர்களாக, பிறரை இழிவாக பார்க்கக்கூடியவர்களாக, பிறரை கேலி பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு முடிச்சிடறேம்மா. இந்த முடிச்சிடறேன். இன்றைக்கு வந்து பெரும்பாலும் அவங்கெல்லாம் பிதத்துவாதி, குராஃபத்வாதி, அவங்கெல்லாம் அப்படி இப்படி இந்த மாதிரியாக வந்து, அதாவது தனி நபர்களையோ அல்லது நேரடியாக பார்த்தோ இழிவாக அந்த மாதிரி பேசுறது இருக்குது. அது வந்து கூடாது. மற்றபடி அதாவது அந்த செயல்களை விமர்சித்து, செயல்களை ஆதாரத்தோடு விமர்சித்து அதையும் கூட கேலி கிண்டலாக செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அது அல்லாஹ் தஆலா நம்மை அதில் சோதித்து விட்டானா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் கைவிட்டா. அதனால் வந்து நமக்கு ஹிதாயத்து கிடைச்சது அல்லாஹ்வை கொண்டு. அதனால் நம்ம அந்த தவறுகளை மட்டுமே ஆதாரத்தோடு நம்ம வந்து சுட்டி காட்டணுமே தவிர அந்த அதாவது இழிவா, கேலி கிண்டலா, இலக்காரமாக நம்ம பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்ம பயந்து கொண்டே இருக்கணும். ஆமாம். இரண்டாவது கேள்வி என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு வேண்டிய ஒரு துவா கேட்பாங்க, ரப்பி ஹப்லி ஹுக்மா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அதை தொடர்ந்து வரமா பாத்தீங்கன்னா, வாஃபிர்லி அபி இன்னஹு கான மினத் தாலீன் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க. என்னுடைய தந்தை வந்து வழிகேட்டுல இருந்தாரு, அவரை மன்னிப்பாயாகன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க. அப்போ நம்முடைய தந்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து தொழுது நாம பார்த்ததில்லை, அவங்க நோன்பு பிடித்து பார்த்ததில்லைன்னு சொல்லும் போது இந்த துவாவை நம்ம தொடர்ந்து கேட்கும் போது இந்த துவா வந்து அவங்க ஷிர்கினுடைய நிலைப்பாடுனால கேட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் வழிகேட்டுல இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்கறதுக்கு நம்ம தகுதியானவங்களா, அப்படி கேட்கலாமாங்கிறத கேட்கிறேன். அல்லாஹ்மே சரி. அதாவதுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்டதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினத் தாலீன். இதை சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் தஆலா சூரா தௌபால وما كان استغفار إبراهيم لأبيه إلا عن موعدة وعدها إياه فلما تبين له أنه عدو لله تبرأ منه إن إبراهيم لأواه حليم. அதாவது இப்ராஹிம் கண்டிப்பாக துவா கேட்டார் தன்னுடைய தந்தையை மன்னிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில். அது எதற்காக கேட்டார் அல்லாஹ் சொல்லி காட்டான். அவர் வாக்கு கொடுத்தார், அஸ்தக்ஃபிரு லக்க ரப்பி, என் தந்தையே உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்குக்காக வேண்டி அவர் துவா கேட்டார். ஆனால் எப்போது அவர் அல்லாஹ்வுக்கு எதிரியாகவே இருந்து விட்டார் என்று தெரிந்து விட்டதோ இப்ராஹிம் அதிலிருந்து விலகி கொண்டார் அப்படின்னு சொல்லி.
ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி துஆ கேட்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டப்ப அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நபியோ மூமின்களோ இணை வைப்பவர்களுக்காக துஆ கேட்கக்கூடாது, பாவ மன்னிப்புடைய துஆ, அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவானதற்கு பிறகு. அந்த சந்தேகம் வரும்போது தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினா, இப்ராஹிம் நபி கேட்டது அவங்க கொடுத்த வாக்குக்காக கேட்டாங்க, எப்போ அவருக்கு தெளிவாயிருச்சோ அவர் விலகி கொண்டாருன்னு சொல்லி. ஸோ அதே அடிப்படையில் தான் இப்போ முஸ்லீம்களில் யார் பெரிய ஷிர்க்குகள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலையில் இறந்துட்டாங்கன்னா நம்ம விட்டுற வேண்டியது. அல்லாஹு தஆலா அவனுடைய இல்முல என்ன இருக்கோ முடிவு செய்யும். அவங்க தொழுது கொண்டிருந்த காலமெல்லாம், புரியுதுங்களா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு செய்யப்படுவதற்கு நெருக்கமானவர்கள். ஒரு மனுஷனிடத்தில் அறவே தொழுகையும் இல்லை, அதே போல் ஃபர்லான கடமைகள் எதுவுமே இல்லை, அதே நேரத்தில் தர்கா வழிபாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான மக்களுக்கு வெளிப்படையாக நம்ம அதாவது பாவ மன்னிப்புடைய துஆ கேட்காமல் இருக்கிறது தான் நல்லது. மற்றபடி தொழுகை இருந்துச்சு, அவங்க தர்காவுக்கு போகிறது வர்றது அதை அவங்க தகவீல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அது அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்டத்தின்படி அதை அல்லாஹ் பெரிய ஷிர்காக எடுத்து அவன் மன்னிக்காமல் போகிறது அது அவனுடைய அதிகாரம். அல்லாஹு தஆலா அடியானுடைய அந்த தவறை அவன் தெரியாமல் செஞ்சான், அவர்களிடத்தில் ருபூபியத்தையோ உலூஹியத்தையோ நம்பிக்கை கொள்ளாமர்கள் செய்தாங்க என்று அல்லாஹ் அறிந்திருந்தான்னா அல்லாஹ் மன்னிச்சானா, அது அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய அருள். அதனால் நம்ம பொதுவாக இந்த அடிப்படையில் போகிறது தான் இன்ஷா அல்லாஹ் ஒரு அதாவது மார்க்க ஆதாரங்களுக்கு நெருக்கமானதாக இருக்குமா. முன்னாடி கேட்குறவங்களுக்கு சொல்லுங்கம்மா. ஹமாம்ல தான் ஒழு செய்ய வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி செய்யணுமா, எங்க என்ன செய்யறது அதுக்கு சொல்லுங்களேன் விளக்கம். பொதுவாக இன்றைய காலத்தில்மா பாத்ரூம்கள் டாய்லெட்டோடு சேர்ந்தே கட்டப்பட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம அந்த இடத்துல மனசுக்குள்ளார பிஸ்மில்லா சொல்லிக்க வேண்டியது, அவ்வளோதான். அந்த டாய்லெட்டு போக இடத்தை தவிர்த்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் முடியுமோ தூரமாக நின்று நம்ம ஒழு செய்யும் பொழுது மனசில் பிஸ்மில்லா சொல்லிக்க வேண்டியது. அல்லது அலுப்புப்படாமல் கொஞ்சம் வெளியே வந்துட்டு பிஸ்மில்லா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப போய் உதவ ஆரம்பிக்கலாம், அது ரொம்ப நல்லது. வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா. ஜக்காத் ஒரு பயான் ஒரு இதுல கேட்டேன், வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஜக்காத் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அது வருஷம் வருஷம் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்க அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு தெளிவா சொல்லுங்க. ஆரம்பத்திலேயும் இதே கேள்வி தான் ஒருத்தர், அது ஹதீஸ் ஜக்காத் கொடுக்கணும் தான் இருக்கு, பட் வருஷம் வருஷம் கொடுக்கணும்லாம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஹதீஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாதுகாக்கணுமா. அதாவது ஆரம்பத்திலேயும் இந்த கேள்வியை கேட்டாங்க. ஹதீஸுகளை நம்பாதவர்களும் ஹதீஸுகளில் சந்தேகம் உள்ளவர்கள் தான் இந்த மாதிரியான குழப்பங்களை பேசுவாங்க. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை நம்புகிறாங்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான குழப்பங்களை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஹதீஸில் ஜக்காத்து கொடுங்கன்னு இருக்குது, குர்ஆனில் ஜக்காத்து கொடுங்கன்னு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் வெள்ளியினுடைய நகைகளை பற்றி சொல்லும் பொழுது இது ஹால அலைஹில் ஹவுல், ஒரு ஆண்டு அதன் மீது சுற்றி வருமையானால் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜக்காத்து வசூல் பண்ணுறதுக்கு தங்களுடைய தோழர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல் இருக்குது, அது மிக வலிமையான ஆதாரம். ஒட்டகங்கள், ஆடு, மாடு, அதே போல் தங்கம் வெள்ளியினுடைய ஜக்காத்துகளை வாங்குவதற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை அனுப்பியிருக்கிறாங்க. அது எதை சுட்டி காட்டுது? அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கணும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுது. புரியுதுங்களா? அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சேமிப்புகளுக்கு தங்கம் வெள்ளி கண்டிப்பாக நம்ம அதற்குரிய கணக்கின் அடிப்படையில் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குரூப்பில் ஜக்காத்து புக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு PDF அனுப்பியிருக்கோம், படிங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதனால் ஜக்காத்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். எப்போ நம்ம விரும்புகிறோமோ அப்போ நம்ம கொடுக்கலாங்கிறது அது உபரியான தான தர்மங்கள் தான், சதக்கா தான்.
கட்டாயமான ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது நேரம் குறிப்பிடப்பட்டது. அரபி மாத கணக்குப்படி 12 மாதங்கள் பூர்த்தியாகும் பொழுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சேமிப்புகளுக்கு கண்டிப்பாக நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா. குரான் வந்து ஓதும்போது குரான் நம்ம ஓதும்போது வந்து இப்போ ஒரு 4 பேஜுக்கு வந்து இப்போ அரபியில ஓதி இருந்தோம் அப்படின்னா ஒரு 4 பேஜுக்கு வந்து தமிழ்ல ஓதலாமாங்க சார்? தமிழ் அதனுடைய தர்ஜுமா படிக்கிறதுன்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார். அதாவதுமா 2 இருக்குது. ஒன்று குரானை நீங்கள் தொடர்ந்து ஓதுறது இருக்குது, அதையும் நீங்கள் செய்யுங்க. அது போக எவ்வளவு முடியுதோ அதனுடைய தர்ஜமாவையும் சேர்த்து படிங்க. அது வந்து கணக்கு கிடையாது. ஒரு பேஜ் ஓதிட்டு கண்டிப்பாக அதனுடைய அர்த்தத்தை படிச்சிடணும், ஒரு பேஜ் ஓதிட்டு அதனுடைய அர்த்தத்தை கண்டிப்பாக படிச்சிடணும், அந்த மாதிரி கட்டாயம் கிடையாது. இது ஓதுறபடி ஓதிக்கிட்டீங்க. அது போக வந்து எவ்வளவு தர்ஜமாக்கள் நீங்கள் படிக்க முடியுமோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஒரே நேரத்திலே வருது. இந்த உம்மா ஐமன் ஒருத்தங்க, அவங்க சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம். தொழுதுட்டு இருக்கோம், தொழுகையிலே உதாரணமா அத்தஹியாத் அல்லது தஷஹுது இதுல வந்து நம்ம துஆக்களை ஓதி இப்ப நம்ம கேட்குறப்ப உதாரணமா தஷஹுதுலையோ அல்லது சஜிதாலையோ அல்லாஹ் இப்படி புதிக்க இப்படி அமத்திக்க சேர்த்துன்னு அந்த துஆ கொஞ்சம் பெருசுதான். அப்ப அதை வந்து அதை ஓதி அதுக்குள்ள அர்த்தம் இப்ப உன்னுடைய இஸ்முல்ல ஆலமோ உன்னுடைய பேரை கொண்டு அந்த இதுல அந்த துவாட அர்த்தம் வருது இல்ல, அது அந்த அர்த்த மீனிங்கை சொல்லி அதுக்கு பிறகு நம்ம துவாக்களை அதை சொல்லி அப்படி கேட்கணுமா அப்படின்னா ரொம்ப லாங்கா வருது சகுதுலாம். அதனாலே அந்த துவாவை மட்டும் ஓதிட்டு நம்ம அதை மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படி அந்த துவாவை கேட்கலாமா? பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். அதாவதுமா அத்தஹியத் தஷஹுதை பொறுத்த வரைக்கும் அந்த தஷஹுதில் நம்ம எவ்வளவு தஷஹுத் ஓதுருக்கோமோ அந்த அளவு நீளம் மட்டும் துவாக்களை எடுத்துக்கொள்கிறது தான் சிறந்தது. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஃபல் யக்தர் மின துஆஇ மாஷா, துவாவில் அவர் விரும்பியதை தேர்ந்தெடுத்து ஓதட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ உலமாக்கள் முஹத்திஸ்கள் அப்போ நம்ம தொழுகையில் ஓதுன குரானுடைய சூறாக்களை விட அல்லது அத்தஹியாத்திலிருந்து ஸலவாத் ஓதுனோம் பாருங்கள், அதை விட அதிகமாக அந்த துவாவுடைய நேரம் இருக்கக்கூடாது. சரிங்களா? தொழுது முடித்ததுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து துவா கேளுங்க. அந்த தொழுகை என்ற அமர்வு இருக்கிறது. அத்தஹியாத் ஓதணும், ஸலவாத் ஓதணும். அதே போல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபின் நாரி வ மின் அஸாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த துவாவை ஓதுனதுக்கு பிறகு செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து ஓதுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதில் ஏதாவது ஒரு துஆவை முழுமையாக நீங்கள் ஓதலாம், தப்பு கிடையாது. இப்போ அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமத்திக அதை முழுசாக நீங்கள் ஓத ஆசைப்பட்டாலும் தாராளமாக ஓதலாம். அந்த துவாவை நீங்கள் பிரித்து பெருசாக இருக்கிறதுனால சுருக்கி ஓதணும்னு அவசியம் கிடையாது. அது துவாவை மட்டும் முழுசாக நீங்கள் ஓதி முடிக்கலாம். அதே போல் எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் அதை ஒரு முழுமையான துவாவாக நீங்கள் ஓத விரும்புனீங்கன்னா தாராளமாக அந்த துவாவை முழுசாக நீங்கள் ஓதலாம். அதே போல் பல மாதிரியான நிறைய துவாக்களை அந்த நேரத்தில் ஓதுறதை தவிர்த்துக்கிறது தான் நம்முடைய அதாவது மார்க்க அறிஞர்களுடைய பெரும்பாலான அறிஞர்களுடைய ஃபத்வா. சரிங்களா? அதாவது துவா கேட்கணும், துவா கேட்குறதுக்குள்ள நேரம், ஆனால் அந்த துவாவை செலக்டடாக கேட்கணும். புரியுதுங்களா? இப்போ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் அல்லது ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு துவாக்கள், அது பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் சரி, முழுசாக நீங்கள் கேட்டுட்டு சலாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் திக்ரு துவா செய்கிறீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் துவா கேளுங்க. நம்ம அலம் நஷ்ரஹில் படித்தோம்ல, ஃபைதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப், நபியை தொழுது முடிச்சுட்டா நீங்கள் துவாவில் ஈடுபடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி இந்த துவாவை சுருக்கித்தான் நீங்கள் கேட்கணும், பெருசாக இருக்குங்க என்பதற்காக வேண்டின்னு அவசியம் கிடையாது. இதை முழுசாகவே நீங்கள் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம், அந்த 3 பேருக்கு இருந்த ரஹ்மத்னு ஒருத்தங்க கேட்டுக்கிறாங்க, கேளுங்கம்மா. ரஹ்மத் இஸ்மத். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். எனக்கு நான் வந்து தராவி வந்து பிரெஸ்டன்ல
போய்கிட்டு இருக்கேன். ஆனா நான் குரானை எடுத்துட்டு போய் அவரு ஹஜ்ரத் ஓதும் போது நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அவர் ஓதும் போது அதை அப்படியே ஃபாலோ பண்றேன், குரானை கையில வச்சுக்கிட்டு. அப்ப பகல்ல வந்து அதோட தர்ஜுமா ஓதுறேன் தமிழ்ல. இது வந்து எனக்கு ஒரு குரான் ஓதுறதா ஆகுமா இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாதா எனக்கு தெரியல, இது சந்தேகமா இருக்கு. நான் ஃபுல்லானா எவ்ரிடே போய் ஆரம்பத்துல சூரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கடைசி நாள் வரைக்கும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது குரான் சின்ன குரான் கையில வச்சு அதை ஃபாலோ பண்ணி அவர் ஓதுறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நான் குரான் ஓதுற மாதிரி ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது அல்லாஹுமே தொழுகையில் ஒரு இமாம் ஓதுறத நம்ம காதால கேட்குறதோ அல்லது கையில் பிரதியை வைத்து கொண்டு அவர் ஓதுறத அப்படியே பார்த்து நம்ம அதை பின்தொடர்வதோ இது குரான் திலாவா செஞ்சதாக ஆகாது. இதற்கு நன்மை கிடைக்கும். ஆனால் குரான் திலாவாவுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த குரானை நாவினால் உச்சரித்து ஓதணும். அது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக ரமதான் மாதத்தில் ஒரு ஹத்மா செய்கிறது சுன்னா. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் அந்த குரானை மனப்பாடமாக சொல்லுவாங்க. அதே போல் சஹாபாக்களுடைய வழமையாக இருந்து வந்திருக்கு. ஸோ இது வேற அது வேற. தொழுகையில் ஓதப்படக்கூடிய திலாவாவை நீங்கள் காதால் கேட்பதோ அல்லது கண்ணால் அதை பிரதியில் பார்த்து கொண்டு கேட்பதோ இது ஒரு தனி அமல். ஆனால் இந்த அமல் குரான் திலாவாவுக்கு போதுமான அமலாகவோ அல்லது சமமான அமலாகவோ ஆகாது. ரெண்டு தனித்தனி. நீங்கள் தமிழில் தர்ஜுமா படிக்கிறதுக்கு அதுக்கு தனி அந்த குரானுடைய கருத்துக்களை ஆமாம் குரானுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு நன்மை கிடைச்சிடும் அந்த தர்ஜுமாவை படிக்கும் பொழுது. ஆனால் குரான் ஓதுன அந்த திலாவாவுடைய நன்மை என்பது உங்களுடைய நாவை அசைச்சு அரபி மொழியில் அதை ஓதும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்கம்மா. வலைக்கும் சலாம். அதாவது நகைக்கு வந்து நகைக்கு வந்து ஜக்காத்து நோம்புல கொடுக்குறாங்க. அது வந்து என்னடானா இப்போ அவங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. அந்த நகை இருக்குது, ஒரு 50,000 கிட்ட அவங்க நகை வச்சிருக்காங்க. 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தையும் ஒரு பையனும் வச்சிருக்காங்க. அவங்க படிப்பு செலவு எல்லாமே அவங்கதான் பாத்துக்கணும். வருமானங்கிறது அவங்க கொஞ்சம் ஏதோ அந்த காசை லாபத்துக்கு அதாவது பிசினஸுக்கு கொடுத்து அதுல இருந்து வருமானத்துலதான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஜக்காத்துல 50,000 நகைக்கு வர்த்தோக்க கொடுத்துட்டு இருந்தவங்க தான். இப்போ முடியல, அதனால என்ன பண்ணலாம், நகையை விட்டு கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வேற எதுவும் வருமானம் எதுவும் இல்லையாமா? வருமானம்னா அவங்களுடைய வீட்டுக்காரவங்க வந்து ஒரு பிசினஸ்ல அவங்க இருக்கும் போதே ஒரு ஷேர் போட்டிருக்காங்க பிசினஸ்ல. அதுல இருந்து அவங்களுக்கு மணி இன்கம் வருது. 30,000 ரூபாய் அந்த மாதிரி வருது. அதை 2 பிள்ளைங்களையும் சாப்பாடு செலவு எல்லாமே அதுலதான் அவங்க பாத்துக்கணும். படிப்பு செலவு எல்லாமே அதுலதான் பாத்துக்கணும். அதனால அவங்களுக்கு என்னடான்னா இந்த ஜக்காத்துக்குள்ள காசு சேர்த்து வைக்க முடியல. வருஷம் வருஷம் ஏதாவது சரி சரிம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் ஓகே என்ன பண்ணலாம்னு கேளுங்க. அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். ஒன்று கொஞ்சம் கவனமாக கேளுங்கம்மா ப்ளீஸ். அந்த யார் யார் கை தூக்கி இருக்கிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய கேள்வி பதிலை நம்ம முடிச்சுப்போம். அதுக்கப்புறமா மீதம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கேள்வி வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். யார் ஏற்கனவே கேள்வி மீதம் உள்ளவங்க அவங்களுடைய ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணி வச்சுங்க. நான் அவங்களுடைய மைக்கை ஆன் பண்ணி கேட்க சொல்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிடுது. ஹயர். இப்போ இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது கையில் நகை இருக்குது, ஆனால் அவர்களால் வந்து ஜக்காத்து கொடுக்கறதுக்கு உண்டான ரொக்க கேஷ் இல்லைன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி இருக்குமே ஆனால் நீங்கள் உங்களுடைய உறவுகளிடத்திலிருந்து ஜக்காத்துக்கு தேவையானதை நீங்கள் ஜக்காத்தை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு உங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றலாம். நீங்கள் ஒரே நேரத்தில் ஜக்காத்து வாங்கிறதுக்கு தகுதியானவங்களாகவும் இருப்பீங்க, ஜக்காத்து கொடுக்குறவங்களாகவும் இருப்பீங்க. ஜக்காத்துடைய நிசாப் அளவுக்கு தங்க நகை இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்குரிய அளவுக்குண்டான கையில் ரொக்கம் இல்லாத காரணத்தினால நீங்கள் ஜக்காத்துக்குண்டான கடனாளியாகவும் கருதப்படுவீங்க. அதனால் உங்களுடைய உறவுகளில் யாராவது ஜக்காத்து கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களிடத்துலேருந்து ஜக்காத்தை பெற்று அவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்த நன்மையும் வந்துடும், உங்களை ஜக்காத்து கொடுக்க வச்சதனுடைய நன்மையும் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் கொடுக்கலாம், இப்படி செய்யலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் வருஷத்தில் நீங்கள் எப்பெல்லாம் முடியுதோ 1000 2000 இந்த மாதிரி நீங்கள் சேமிப்பு செஞ்சு அதை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் எப்படியோ நீங்கள் ஜக்காத்துடைய அந்த கணக்கை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்யணும். மொத்தமாக கிடைச்சா நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. கையில் 500 1000 கிடைச்சா கூட அதை ஜக்காத்துக்கு தகுதியான அந்த 8 நபர்கள் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருங்க. அடுத்து ரஹ்மான் பீவியை ஒருத்தங்க கேட்டிருக்காங்கம்மா, கை தூக்கியிருக்காங்க. ரஹ்மான் பீவி கேள்வி இருக்கா? அல்லது ஜஹாங்கீர் அன்சாரி? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அதான் உஸ்தாத், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி, நகை இருக்குது ஆனா காசு பணம் இல்ல கையில ஜகாத் கொடுக்கறதுக்கோசரம், அந்த நகையில இருந்து வித்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு. தாராளமா வித்து கொடுக்க முடிஞ்சா நீங்க வித்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஜக்காத்து கொடுக்குறவங்கள்ட்ட இருந்து ஜக்காத்து பெற்று நீங்க ஜக்காத்தை நிறைவேற்றுங்க. அது தப்பே கிடையாது, தாராளமா செய்யலாமா. முனீரா ஹாஜா யாருமா? நான் ரஹ்மான் பீவி. வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், நான் வந்து இது வரைக்கும் அம்மாவுக்கு நோன்பு குடிக்க முடியாது, ரொம்ப வயசானவங்க. அப்ப அதனால வந்து அரிசி சாதனம், வீட்டுக்குள்ள மளிகை சாதனம் அப்படி எல்லாமே நோன்புக்கு ஒரு நாளைக்கு மிஞ்சி 2-3 ஃபேமிலிக்கு அப்படி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து வெறும் அரிசி தான் கொடுக்கணும்ங்கிறாங்க. நோன்பு நம்ம நோன்பு திறந்த பிறகுதான் அதையும் கொடுக்கணும் இன்னைக்கு உள்ளதுக்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைன்னா 30 நோன்பு முடிஞ்ச பிறகு. இல்லை அப்படி இல்லைம்மா, அரிசி தான் கொடுக்கணுங்கிறது சரி. அரிசியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய சதக்காவாக ஆகிடும், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நோன்புக்கு குறைஞ்சது 1/2 கிலோ அரிசி கணக்கு பண்ணி 29 நோம்போ 30 நோம்போ எத்தனை நோன்பு விடுறாங்களோ அத்தனை நோன்புக்கு உண்டானதை முன்கூட்டியும் கொடுக்கலாம், நீங்கள் நோன்பு முடித்த உடனேயும் கொடுக்கலாம், ஒவ்வொரு நோன்புக்கும் பிறகு நீங்கள் கொடுக்கலாம், முன்கூட்டியும் கொடுக்கலாம். ஃபித்யா என்பது ஒரு நோன்பு முடிஞ்சாதான் கொடுக்கணுங்கிறது கிடையாது, அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யாராவது அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து சட்டம் தெரியாமல் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமாம், புரிஞ்சுங்களா? கேள்வி முடிஞ்சுங்களா முனீரா ஹாஜா? இல்ல, அப்ப வந்து நம்ம வந்து அந்த இது குடுக்கறது அரிசிக்குள்ளது மட்டும்தான். அப்ப நம்ம அந்த காசுக்கு வரும். நம்ம அப்ப அந்த மொத்த காசா வச்சு எல்லாமே சேர்த்து அது எப்படியும் எக்ஸ்ட்ரா தான் வரும். நம்ம அந்த ஃபிதியா குடுக்கறதோட எக்ஸ்ட்ராவா தான் குடுக்குறோம். ஆனா காசு கொடுக்குள்ளத மட்டும்தான் நம்ம அந்த கணக்குல எடுக்கணும். ஆமா, காசு கொடுக்க கூடாது. மாதிரி அரிசி நீங்க வாங்கிருங்க, அது போக எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு வாங்குறதுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அது உங்க விருப்பம். அது ஆனால் நீங்கள் அரிசியாக தான் கொடுக்கணும், உணவு பொருளாக தான் கொடுக்கணும். ஒன்று சமைக்கப்பட்ட ஒரு வேலையினுடைய உணவாக கொடுக்கணும் அல்லது அரிசியாக கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் காசாக கொடுக்கறது இருக்குது உபரியான தர்மமாக இருக்குமே தவிர ஃபிதியாவாக அது ஆகாது. அந்த அரிசி பருப்பு அந்த எண்ணெய் இந்த மாதிரி அவங்க வீட்டில் உபயோகம் ஒருத்தருக்கு கொடுக்கறது கொடுக்கலாம். அது வந்து சதக்காவாக தான் ஆகுமே தவிர ஃபிதியாவாக ஆகாது. அதில் உள்ளது அந்த அரிசி மட்டும் உங்களுக்கு ஃபிதியாவாக இருக்கும். நீங்கள் தர்மம் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபமன் தத்தவஅ கைரன் ஃபஹுவ கைரன் லஹு. யார் எந்தளவு உபரியாக நன்மை செய்வாரோ அது அவருக்கு சிறந்தது. இந்த ஒரு கை தூக்கி இருக்கவங்களை முடிச்சிருவோமா? சாஹிரா பானு யாருமா? நானா ரஹ்மான் பீவி. முதல்ல மியூட் இது ஆன் பண்ண தெரியாம நீங்க சொல்லும் போது நான் சும்மா இருந்துட்டேன், ஆன் பண்ண தெரியாம. இப்பதான் ஆன் பண்ண. ரஹ்மான் பீவி சொல்லுங்கம்மா. இது சுன்னத்தா நஃபிலா சார்? அதாவதுமா ஃபர்லான தொழுகைகள் மட்டும்தான் ஃபர்லு, அது போக மற்ற தொழுகைகள் எல்லாமே சுன்னத்து தான். அதான் சுன்னத்து தான். அந்த சுன்னத்தான தொழுகைகள் வந்து நஃபில் தொழுகையினுடைய கேட்டகரியில் வரும். ஃபர்லுக்கு வெளியில் உள்ள எல்லாமே நஃபில். அந்த நஃபிலில் எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து செஞ்சாங்களோ, நமக்கு செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்களோ அது சுன்னத் என்ற அந்த பேருக்கும் உட்பட்டதாக இருக்கும். அதனால் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகும் பொழுது, உதாரணத்துக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை சுன்னத்து தொழுகிறேன் அப்படின்னு மனசில் நியத்து வச்சாலும் சரி, அல்லது தஹஜ்ஜத்துடைய நஃபில் தொழுகிறேன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே சரியானது தான். மனசில் தான் நியத்து வைக்கணும். அல்லது வெறும் தஹஜ்ஜத்தும் தொழுவலாமா, இல்ல வந்து தஹஜ்ஜத் மட்டும் தொழுதா போதுமா? எதுமா? தராவியா தொழுகிறது வேற, தஹஜ்ஜத் வேறயா? இதுல அதுவும் தொழுதாகணுமா, இதுவும் தொழுதாகணும்? தஹஜ்ஜத் தான் எப்போதும் தொழுகிறது. ஆமா, ரெண்டுமே ஒரே தொழுகதாமா. அதை இஷாவோட முற்கூட்டி தொழுதிங்கன்னா அதை தராவிகன்னு சொல்லுவாங்க, அதை பிற்படுத்தி லேட்டாக தொழுதிங்கன்னா தஹஜத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுவும் தொழுவுறீங்க இதுவும் தொழுவுறீங்க, தாராளமாக தொழுகலாம், தப்பு கிடையாது.
இரவு தொழுகையில் வந்து கணக்கு கிடையாது, இவ்வளவுதான் சொல்லிட்டு 2 ரக்காத்தா நீங்கள் சுபுஹு விடிகிற வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து ராஹிலா பேகம் இல்லையாம்மா? சாஹிரா பானு, சிஸ்டர் இன் இஸ்லாம். இப்ப வந்து விடுபட்ட நோம்பு வந்து நம்ம வந்து கலா பண்றது போது நம்ம அந்த அடுத்த மாசம் வந்து நம்ம அந்த 6 நோம்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடி விடுபட்ட நோம்பு முடிச்சுட்டு பிடிக்கணுமா, இல்ல 6 நோம்பு அந்த மாசத்துல முடிச்சுட்டு நம்ம இது பண்ண எது அது ஏத்தமானது? 6 நோம்பு நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா 6 நோம்புக்குள்ள மாதம், அதாவது நாட்கள் வந்து அந்த ஷவ்வாலுடைய மாதம் மட்டும்தான். நீங்கள் விடுபட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விடுபட்ட நோன்புக்கு வந்து அடுத்த ரமதான் வர்ற வரைக்கும் நேரம் விசாலமாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த விடுபட்ட நோன்பு வச்சுக்கணும். ஆமாம், சரிம்மா. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். அடுத்த வகுப்பு இருக்குது. வேணும்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்புக்கு முன்னாடி வேணால் இன்னொரு வகுப்பு வைத்துக்கொள்ளலாம் கேள்வி பதிலுக்கு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இது நம்ம அதாவது உங்களுடைய கேள்விகளில் எதுக்கு நம்ம ஆதாரத்தோட குர்ஆன் ஹதீஸ்லேருந்து சொன்னமோ அல்ஹம்துலில்லாஹ் அது சரியானது. ஏதாவது தவறுகள் இருக்கும் வேணால் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே வாழ்ந்து அல்லாஹுவை அவன் பொருந்தி கொண்ட நிலையிலே சந்திக்கக்கூடிய ஈமானையும் இஸ்லாமையும் இஹ்லாஸையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.